ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மை க்யூட் ஃப்ரெண்ட்ஸோட நெக்ஸ்ட் பாட்டை தான் எட்டு வந்திருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்டுக்குள்ள போகலாம். நான் பேசுகிற வேர்டு யாருக்காவது பெயின் தர மாதிரி தெரிஞ்சால் ஐ எம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான். ஸ்டோரியை மட்டும் கேளுங்க, ஓகே? பாட்டுக்குள்ள போகலாம். இன்னைக்கு ஒன் டே மட்டும் இங்கே இருந்துக்கோ, நெக்ஸ்ட் டே உனக்கு என்கேஜ்மெண்ட், அதுக்கப்புறம் நீ காலேஜுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி. காலேஜுக்கு போய்ட்டு அப்புறம் மேரேஜ் தானே, அதனால் நீ அப்போ காலேஜுக்கு போகலான்ங்கிற மாதிரி சொல்லவும், என்கேஜ்மெண்ட்டா, என்கேஜ்மெண்ட்டுனா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், உனக்கு 2 days கழிச்சு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு 2 days கழிச்சு உனக்கு மேரேஜ், அதுக்கு தான் என்கேஜ்மெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா சொல்லவும், மேரேஜா, யார் கூட அப்படிங்கிற மாரி கேட்பாரு. அந்த மாரி கேட்டால் லீ கூடங்கிற மாரி லீயோட பிக் எடுத்து நம்ம சுகா காட்டுறாரு. எனக்கு இந்த பர்சன்ட் பிடிக்கலையே அப்படிங்கிற மாரி நம்ம டே சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னேன். சுகா அப்படியே டேயோட ஃபேஸை கப் பண்ணபடி பிடிச்சிட்டு, எங்கள் பாரு டேம்மா, ஹயாங் என்ன பண்ணாலும் ஒரு நல்லதுக்கு தானே பண்ணுவேன், இந்த டேயோட ஹாப்பினஸ்க்கு தானே திங்க் பண்ணுவேன். ஹயாங் அப்போ என்ன டிசிஷன் எடுத்தாலும் அது கரெக்டாக தானே இருக்கும். அப்போ ஹயாங் எடுத்திருக்க இந்த முடிவை தப்புன்னுங்கிறியா, உனக்கு பிடிக்கலங்கிறியா, இந்த ஹயாங்கே நீ ரிஜெக்ட் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி வர நம்ம சுகர் பிளாக்மெயில் அழகாக பண்ணுறாரு. இந்த மாதிரி பேசுகிறத கேட்டு, இல்லை இல்லை, ஹயாங் எப்போதுமே இந்த டே பற்றி தான் திங்க் பண்ணுவார், டேக்கு எல்லாத்துமே கரெக்டாக இருக்குன்னு தான் திங்க் பண்ணுவார். அப்போ இந்த பர்சன் தான் உனக்கு ஏற்ற ஒரு பார்ட்னர், கரெக்டான ஒரு பார்ட்னர், இவரை தான் நீ மேரேஜ் பண்ணிக்கணும், எந்த ஒரு ப்ராப்ளமும் பண்ணாமல் மேரேஜ் பண்ணிக்கணுன்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஹயாங் ஆனால் பன்னி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. பன்னி அவன் சும்மா உன்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக பேசிகிட்டு இருக்கான், உன்னை மேரேஜெலாம் அவன் பண்ணிக்க மாட்டான். மேரேஜ் பண்ணிக்கிறவனா இருந்தால் இந்நேரத்துக்கு அவன் ஹவுஸில் வந்து டே எனக்கு மேரேஜ் பண்ணி தாங்கன்னு கேட்டிருக்கணும்ல. நீ அவன்கிட்டேருந்து வந்து 2 weeks மேலே ஆயிடுச்சு, இப்போ வரைக்கும் அவன் என்னை பார்க்க வரவே இல்லை, உன்னை மேரேஜ் பண்ணி தாங்கன்னு கேட்கவே இல்லை, நீயே சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஜங்குக்கு இப்போ வரைக்கும் ஹவுஸ்க்கு வரல. அந்த மொமெண்ட்டை நம்மகிட்ட திங்க் பண்ணிவிட்டு, நீ சொல்கிறதும் கரெக்டு தான், அவன் உன்கிட்ட ஃப்ரெண்டாக பேசிகிட்டு இருக்கான், நீ தப்பாக புரிஞ்சிட்ருக்க, நீ லீயை மேரேஜ் பண்ணிக்கணும், ஓகேயா அப்படிங்கிற மாரி நம்ம டேட்ட என்னலாமோ சொல்லிட்டே வந்து மேரேஜுக்கு ஓகே பண்ணுற அளவுக்கே பேசி முடிவு பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி சுகா சொல்கிறது கேட்டுட்டு, சுகா சொன்னதுக்கப்புறம் நம்மகிட்ட என்ன நோனா சொல்லுவார், அவர் ஓகே ஓகே ஓகேங்கிற மாரி தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதை பார்க்க சொல்ல ஜிமினாவுக்கு தான் ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா டேயோட ஹார்ட்டில் இருக்கிறது ஜேகே, ஆனால் நம்ம ஜேகே மேரேஜ் பண்ணக்கூடாதுன்னு நம்ம சுகா லீக்கு மேரேஜ் ஒர்க்குக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காரு. இதை நோட் பண்ணிவிட்டு நம்ம ஜிமினாவுக்கு ஒரு மாதிரி பெயினாக இருந்தாலுமே, சரி என்ன பண்ண, ஜேகே ஒரு மாஃபியா மேன், அதனால டேக்கு எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாதுன்னு சுகர் இந்த மாதிரி திங்க் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி அந்த மூமெண்ட்டுக்கு நம்ம ஜிமினாவுமே ஓகே பண்ணி கோஆப்ரேட் தான் பண்ணிகிட்ருப்பாரு. இங்கே ஒரு ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சு, அந்த டேயில் ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சு. நம்ம டேக்கு தான் என்கேஜ்மெண்ட் மேரேஜின்னு பேசினதுக்கப்புறம் பனியை பார்க்கணுன்னு திங்கிங் அதிகமாக வருது. இந்த மூமெண்ட்டுக்கு ஜிமினாவை நோட் பண்ணிவிட்டு, நான் இப்போவே மாலுக்கு போகணுன்னு போல் இருக்குது, மாலுக்கு போகலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நம்ம ஜிமினா நேராக சுகா கிட்ட கூட்டிகிட்டு வந்துட்டே வந்து மாலுக்கு போகணுன்னுங்கிறான். மாலுக்கு போகணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், மாலுக்கா எதுக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகா கேட்டேன். எனக்கு திங்ஸ் வாங்கணும், நான் ஹவுஸ்குள்ளே இருக்கிறது ஒரு மாதிரியாக இருக்குது, நான் மாலுக்கு சும்மா போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சரி ஓகே ஜிமின், அவனை விட்டு எங்கேயும் போகாத, நெக்ஸ்ட்டு என்கேஜ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொஞ்சம் வார்ன் பண்ணி டேயை மாலுக்கு அனுப்புகிறாரு. ஜிமினாவும் நம்ம டே மட்டும்தான் மாலுக்கு வராங்க. இந்த மாதிரி மாலுக்கு வந்தால் சுகாவோட ஹவுஸ்க்கு கொஞ்சம் தூரத்தில் இருந்தால் நம்ம மார்க்கு காரில் இருந்திருப்பார். டே இன்னைக்கு காலேஜுக்கு வெளியே வரலல்ல ஹவுஸை விட்டு, அதனால் டே ஹவுஸில் தான் இருக்கானா, அவன் என்ன பண்ணிகிட்ருக்கானுங்கிறத பாருன்னு ஜங்குக்கிட்ட ஒர்க் கொடுத்துருப்பாரு. அதனால் சுகாவோட ஹவுஸ்க்கு வெளியே தான் கொஞ்சம் தூரத்துலேயே நம்ம மார்க் அவரோட காரில் உட்காந்துட்டு இருந்திருப்பாரு. இந்த மாதிரி சுகாவோட ஹவுஸ்லேருந்து ஒரு கார் வெளியே போகிற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு, அந்த காரை நம்ம மார்க்கை ஃபாலோ பண்ணால் அதில் நம்ம டேயும் ஜிமினாவும் தான் போயிட்டுருக்காங்க. இந்த மாதிரி அந்த கார் ஒரு மாலுக்கு போகிற மூமெண்ட்டும், அந்த கார் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஜிமினாவும் நம்ம டேயும் இறங்குற மூமெண்ட்டையும் நோட் பண்ணிவிட்டு, பாஸ் எதுக்காக இன்றைக்கி காலேஜுக்கு போகலை, மாலுக்கு எதுக்கு வந்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி திங்க் பண்ணிவிட்டு, அந்த காரை அந்த பிளேஸ்லேயே பார்க் பண்ணிவிட்டு நம்ம
மார்க் டம் நம்ம ஜங்குக்கு கால் பண்ணுறாரு. பாஸ் அவர் இன்னைக்கு மாலுக்கு வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சரி எனக்கு மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸில் ஒர்க் இருக்குடா, பேபி என்ன பண்ணுதுங்கிற மாதிரி நோட் பண்ணிவிட்டு பேபி கூடயே இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சரி பாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு மீனுக்கு பின்னாடி ஃபாலோ பண்ணப்படியே நம்மகிட்ட என்ன பண்ணிகிட்ருக்காருங்கிற மாதிரி நோட் பண்ணிகிட்டே இருப்பார். இந்த மாதிரி நோட் பண்ணால் இப்போ ஒரு பிளேஸில் நம்மகிட்ட திங்ஸை வாங்குற மாதிரி ஒரு பிளேஸில் கொண்டு ஜிம்மினை விட்டுட்டு ஜங்குக்கு இங்கே எங்கேயாவது இருப்பானா அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட முழுக்க முழுக்க நம்ம ஜங்குக்கு தான் தேடுறாரு. இந்த மாதிரி தேடிட்டு இருந்தா அந்த ஷாப்புக்கு வெளியே மார்க் நிற்கிறத நோட் பண்ணிவிட்டு ஹயாங் அப்படிங்கிற மாதிரி நம்ம மார்க்கை கூப்பிடுவார். அந்த மாதிரி கூப்பிட்டா மார்க்குக்கு என்ன பண்ணனே தெரில. டக்குன்னு என்ன செய்வார்னா, நம்ம ஜங்குக்கோட லுக்கு தானே நம்ம டேட்டை காமிச்சிட்டே எல்லார்ட்டையும் சொல்லி காமிச்சிருப்பார். மார்க் யாருன்னு தெரியாதுல்ல, அதனால என்ன செய்வார், அவர் நேராக உள்ளே போயிடுவார். ஜிமினாவுக்குமே மார்க் ஜங்குக்கோட பர்சனல் பாடி கார்டுன்னு தெரியாது. ஏன்னா அவர் அப்போ ஃபேஸ் மாஸ்க் போட்டிருப்பார். இப்போ நார்மலாக இருக்காருல்ல, அதனால ஜிமினாவுக்கு தெரியாது. அதனால நம்ம ஜிமினாவுக்கு தான் நம்மளை தெரியாதுங்கிற மாதிரி மார்க் கரெக்டாக டேக்கிட்ட போகவும், அப்படியே நம்ம மார்க்கை நோட் பண்ணிவிட்டு எனக்கு எனக்கு என்கேஜ்மெண்ட்டா, பன்னி எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. அந்த மாதிரி கேட்டால் இப்படி திங்ஸ் வாங்கினேன் நம்ம ஜிமினாடம். டேயாங்க நீ அங்கே என்ன பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஒன்றும் இல்லை நான் இங்கே திங்ஸ் தான் எடுத்துகிட்ருக்கேன், நீ நான் கேட்டதை வாங்கிட்டு வா, நான் இங்கே தான் நிற்பேன், இது தான் எடுத்துக்கிட்டு இருக்கேங்கிற மாதிரி ஜிமினாட்ட எதையோ வாங்கிட்டு வா, பில் போட்டுட்டு வாங்கிற மாதிரி ஒரு பிளேஸில் நிற்க வச்சுட்டு ஜிமினா விட்டு தூரமாக மார்க்குக்கிட்ட நின்றுக்கிட்டு பன்னி எங்கேங்கிற மாதிரி கேட்டுட்ருக்காரு. இந்த மாதிரி கேட்டுட்டு இருந்தேன். பாஸுக்கு ஒர்க்கு பாஸ் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், நம்ம சுகா சொல்லியிருப்பார்ல நாளைக்கு எனக்கு என்கேஜ்மெண்ட் அப்படிங்கிற அந்த மூமெண்ட்டை அப்படியே சொல்லிடுவார். என்கேஜ்மெண்ட்டுங்கிறாங்க, ஏன் இந்த பன்னி ஹயாங்கிட்ட பேசவே இல்லை, அப்போ இந்த பன்னிக்கு என்னை பிடிக்கவே இல்லையா, என் ஹயாங்கிட்ட கேட்டதுக்கு இதை தான் சொன்னார், அவனுக்கு பிடிச்சிருந்தா என்கிட்ட பேசியிருப்பான்ட்டு. பன்னிக்கு அப்படின்னா வேண்டாமா, என்னை பிடிக்கலையா அவருக்கு அப்படிங்கிற மாதிரி இப்படி மார்க்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறத நம்ம ஜிமினா நோட் பண்ணிவிட்டு நம்ம டேக்கிட்ட வேகமாக டேயோட ஹேண்ட்ஸை பிடிச்சி இழுக்கிறாரு. புஷ் பண்ணி இழுத்துட்டு சாரி சார் அப்படிங்கிற மாதிரி மார்க்கை நோட் பண்ணிவிட்டு என்ன பண்ணிகிட்ருக்கட்டே, ஏன் எல்லார்ட்டையும் இப்படி பேசிகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கோவம் வச்சுட்டு அங்கேருந்து இழுத்துட்டு போகிறாரு. இந்த மாதிரி இழுத்துட்டு போனால் என்கேஜ்மெண்ட்டா, நெக்ஸ்ட் டேவா, இவர் என்ன சொல்லிட்டு போகிறாரு அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சுகாவோட கம்பெனியில் என்ன ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, சுகா ஹவுஸில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனாங்கிற மாதிரி நம்ம மாஃபியா ஒர்க் எப்படி பண்ணுவாரோ அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண சொல்ல மேரேஜ் பண்ணிக்க போகிறதும் இந்த மாதிரி ஒரு மேரேஜுகளில் என்கேஜ்மெண்ட்டுங்கிற ஹோல் இன்ஃபர்மேஷனையும் கலெக்ட் பண்ணிவிட்டு நேராக நம்ம ஜங்குக்கிட்ட போகிறாரு. இப்போ மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸில் நம்ம ஜங்குக்கு ஏதோ ட்ரக் மைண்டாக ரெடி பண்ணிகிட்ருப்பாருக்கு. அந்த ஒர்க்கை பண்ணிக்கிட்டே இருக்க சொல்ல அந்த ரூம்குள்ளே நம்ம மார்க் என்ட்ராகி பாஸ் உங்களுக்கு ஒரு பெரிய ஒர்க் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம ஜங்குக்கு அப்படியே திரும்பி மார்க்கை நோட் பண்ணிவிட்டு என்ன ஒர்க் அப்படிங்கிற மாதிரி கேட்டால் சொன்னதும் இப்போ கலெக்ட் பண்ணிட்டு வந்திருப்பார்ல சுகா லீக்கு மேரேஜ் பண்ணி கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற அந்த ஹோல் மூமெண்ட்டையுமே எல்லாத்தையுமே நம்ம மார்க்கு சொல்கிறது கேட்டு நம்ம ஜங்குக்கு கோவம் வருது. அந்த லீய அப்படிங்கிற மாதிரி செம்ம காண்டாக்குறாரு. இந்த மாதிரி காண்டானா தேவையில்லாமல் கோவப்படாதீங்க பாஸ், இப்போ இங்கே கோவப்படுறதுல எந்த ஒரு பிரோஜனமும் இல்லை. பாஸ் என்கிட்ட கேட்டது இதுடா, எதுக்காக பன்னி என் ஹயாங்கிட்ட பேசலைன்னு தான் கேட்டார். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, நெக்ஸ்ட் டே என்கேஜ்மெண்ட், 2 days கழிச்சு மேரேஜ், என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், மேரேஜாக இருந்தா என்ன, என்கேஜ்மெண்ட் இருந்தால் என்ன, பேபி என்னது நீ ஃப்ரீ பண்ணி விடு மார்க், பா இது எல்லாத்தையும் ட்ரக்கில் சேஞ்ச் பண்ணு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அசால்ட்டாக நம்ம ஜங்குக்கு பேசி அவரோட ஒர்க்கை பண்ணிகிட்ருப்பாரு. இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தா மார்க்குக்கு தான் ஒர்க் பண்ணுற திங்கிங்கே இல்லை. நெக்ஸ்ட் டே என்கேஜ்மெண்ட் ஆக போகுது, இவர் என்ன தான் பண்ண போகிறான்னு தெரியலேங்கிற மாதிரி டென்ஷன்லேயே நம்ம ஜங்கு கொடுத்த ஒர்க்கை நம்ம மார்க் பண்ணிகிட்டு இருந்தா எங்கே டைம் ஸ்கிப் ஆகி இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஸ்டார்ட் ஆகுது. என்கேஜ்மெண்ட் ஹாலில் தான் நம்ம டேயை ஒரு ரூமில் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. டேக்கு அது என்ன மாதிரி ஃபீலுங்கிறது சொல்ல முடியல. ஹயாங்கிட்ட வேண்டான்னு சொல்ல முடியாது. பன்னியுமே நம்மளை பார்க்க வரல, ஹயாங்கிட்ட பேசலங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு சரி ஹயாங் சொல்கிறது தான் நம்ம செய்யணுங்கிற மாதிரி
ரொம்ப நார்மலாக ரெடி ஆகிட்ருப்பாரு. ஜிமினா தான் நம்மகிட்டயே ரெடி பண்ணிகிட்ருப்பாரு. இந்த மாதிரி ரெடி பண்ணி முடிச்சுட்டு நம்ம சுகா இப்போ ரெடி பண்ணி முடிக்கவும் நம்ம சுகா அந்த ரூமுக்குள்ளே என்ட்ராகிறாரு. ஜேகப்புக்கும் இந்த மேரேஜில் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. கடுன்னு ஒயன்கிட்ட நின்று தீத்துட்ருக்காரு. ஏன்டா உன் பிரதருக்கு இன்னைக்கு எங்கேஜ்மெண்ட், ஹாப்பியாக இருப்பேன்னு பார்த்தா நீ இவ்வளோ காண்டா இருக்கிற? ஹே டே என்ன நார்மல் பர்சன்டா? அவன் ஒரு பேபி மாதிரி, ஒரு குழந்தை மாதிரி. அவனுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க. அதுக்கு அவனோட ஹஸ்பண்ட் என் ஹயாங் மாதிரி என்ன மாதிரி ஏதாவது ஒரு நல்லா சாஃப்டாக நல்லா பார்த்துக்கிற பர்சன்டாக வேணும். ஒருவேளை சீட் பண்ணுற பர்சன்டாக இருந்தால் என்ன பண்ண? ஏன் டே பாவம்ல. லீயை பற்றின இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ண டைம் கொடுன்னா ஜங்கு கூட பிக்கை பார்த்த அடுத்த செகண்டே மேரேஜுக்கு ஓகேன்ட்டான். அப்படிங்கிற மாதிரி காண்டில் சுகாவெல்லாம் பிடிச்சி தீக்கிறாரு. என்னடா ஹயாங்க்கு ரெஸ்பெக்ட் குறையுது அப்படிங்கிற மாதிரி நம்ம வயன் நோட் பண்ணால் டேக் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. பார்த்தியா ஒரு 2 வீக்ஸ் காணாமல் பண்ணதுக்கு எந்த அளவுக்கு க்ரை பண்ணி எப்படி துடிச்சாரு. அவனுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அப்புறம் அவ்வளவுதான், மொத்தமாகவே துடிச்சிருவார். பெயின்லேயே தான் இருப்பார். அதுதான் நான் ஃபீல் பண்ணி வேண்டாம், ஒரு 2 டேஸ் கொடுங்க, கொஞ்சம் எனக்கு டைம் கொடுங்க, நான் லீ என்ன மாதிரி கேரக்டர்னு கண்டுபிடிச்சிட்டு சொல்கிறேன்னா நான் லீயை கண்டே பிடிக்கக்கூடாதுன்னு எனக்கு ஒவ்வொரு பிளேஸ்லேயே ஒர்க்கு கொடுத்து அனுப்பி வச்சிட்டாரு. இப்போ இன்னைக்கு என்கேஜ்மெண்ட். இப்போ கூட இந்த லீயோட கேரக்டர் என்னன்னு தெரிஞ்சிச்சின்னு வை, இந்த பிளேஸ்லேயே இந்த லீக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணி வைக்கிற இந்த பிளானை, இந்த மூமெண்ட்டையே பிரேக் பண்ணிடுவேன். அப்படிங்கிற மாதிரி காண்டிலேயே நம்ம ஜேக்கப் இந்த மாதிரி அங்கிட்டும் இங்கிட்டும் நடந்துட்டு இருந்தா வயன் எவ்வளவோ நம்ம ஜேக்கப்பை கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருக்காரு. இருந்தாலுமே ஜேக்கப்புக்கு இவன் ஒரு நல்ல பசண்டா, பார்த்துப்பானா இல்லை ட்ராமா பண்ணுறானா அந்த திங்கிங் தான் வருது. இந்த திங்கிங்லேயே அங்கிட்டும் இங்கிட்டும் நடந்துட்டு இருந்தா இப்போ அந்த பிளேஸில் கரெக்டாக நம்ம டேயை பார்க்கறதுக்கு சுகா உள்ள என்ட்ரா இருப்பார்ல. டே நம்ம டே க்யூட்டாக ரெடியாக இருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு டேயோட ஃபேஸை கப் பண்ணி என்னோடய பேபி செம்ம ஏஞ்சல் லுக்கில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி டேயோட ஃபோர்கெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு டைம் ஆயிடுச்சு நம்ம ஸ்டேஜுக்கு போகலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், கண்டிப்பாக ஹயாங் நான் ஸ்டேஜுக்கு வரணுமா? மேரேஜுன்னு ஒன்று பண்ணிக்கிட்டா நான் மேரேஜ் பண்ண பர்சன்டோட ஹவுஸுக்கு தானே போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா? யார் சொன்னா? பன்னி தான் சொன்னா. என்னை மேரேஜ் பண்ணிக்கிட்ட நீ என் கூட என் ஹவுஸில் தான் இருக்கணும். ஜிமினா உன்னை மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் ஓ கூட தானே இருக்கிறான். அப்போ மேரேஜ் பண்ணிட்டா நான் உன்னை விட்டு போயிடுவேனா அப்படிங்கிற மாதிரி அழுவாரா? அந்த மாதிரி அழுதேன். சுகாவுக்கு ஒரு மாதிரி கிட்டே ஹக் பண்ணிவிட்டு இல்லை லீக்கிட்ட நான் பேசுகிறேன் லீக்கிட்ட நான் பேசுகிறேன் டே என் கூடயே இருக்கட்டும், நீயும் என் கூடயே இருந்து நான் லீக்கிட்ட சொல்கிறேன். பொய் சொல்லாத ஹயாங், நான் உன்னை விட்டு எங்கேயும் போகலாம் மாட்டேன், எங்கேயுமே நான் போக மாட்டேன். ப்ளீஸ் எனக்கு என்கேஜ்மெண்ட் வேண்டாமே, மேரேஜ் வேண்டாமே, நான் உன் கூடயே இருக்கிறேனே அப்படிங்கிற மாதிரி அழுறாரு. இந்த மாதிரி அழுதேன். டைட்டாக ஹேக் பண்ணபடி வா நான் வேணா லீட்ட கால் பண்ணி பேசுகிறேன். லீ ஓகே சொன்னால் ஓகே டன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு லீக்கு கால் பண்ணவும் லீ ஸ்டேஜில் தான் நிற்கிறான். அப்படியே அட்டன் பண்ணிவிட்டு என்னாச்சு சுகா, ஏதாவது ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். எங்கிட்டே கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ணுறான், நீட்டே கேட்குறதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் டேட்டா அந்த மொபைலில் நீட்டுறாரு. இந்த மாதிரி நீட்டேன். லைட்டாக க்ரை பண்ணபடியே என்னை மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஹவுஸ்க்கெல்லாம் கூப்பிட்டு போக மாட்டீங்கல்ல, என் ஹயாங் கூட தானே இருக்க வைப்பீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சைல்டிஷாகவே கேட்பாரு. அந்த மாதிரி கேட்டான். வாவ் பேபி, செம்ம க்யூட்டாக தான் பேசுகிற. ஓகே, உனக்கு உன் ஹயாங் கூட இருக்கணும்னா எனக்கு நோ ப்ராப்ளம். நானும் உன் கூடயும் உன் ஹவுஸ்லேயே இருக்கிறேன், உன் ஹயாங் கூடயும் நம்ம எல்லோரும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி லீ சொல்லுவாரா? இந்த மாதிரி சொல்கிறது கேட்டுகிட்டே கொஞ்சம் ரிலீஃப் ஆனான். பார்த்தியா லீ என்ன சொன்னான்னு கேட்டல, லீ உன் கூட தான் இருப்பான், நம்ம எல்லோரும் ஒரே ஹவுஸில் தான் இருப்போம், தேவையில்லாமல் க்ரை பண்ணாத, ஹயாங்கை விட்டு நீ எங்கேயும் போக மாட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட டீரிங்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு டேக்கு கிஸ்லாம் பண்ணிவிட்டு வா போகலாம் டைம் ஆயிடுச்சு என்கேஜ்மெண்ட் பண்ணணும்ல அப்படிங்கிற மாதிரி சுகா நேராக ஸ்டேஜுக்கு நம்ம யூமின் தான் நம்ம டே கூட்டிகிட்டு வராங்க. ஜேகப் ஸ்டேஜுக்கு கீழே காண்டிலே நிற்கிறாரு. இந்த மாதிரி கோவத்தில் நிற்கிறத ஒயின் நோட் பண்ணிவிட்டு ஜேகப்போட ஆன்ஸை ஹோல்ட் பண்ணபடி கொஞ்சம் கம்ஃபர்ட் பண்ணபடியே நின்றுக்கிட்டு இருந்தேன். கரெக்டாக ஸ்டேஜில் கொண்டு வந்து நம்ம லீ பக்கத்தில் டே விடவும்
டேய் பக்கத்துலேயே தான் நம்ம ஜிமினா நிற்கிறாரு. டேய் வந்து இவ்வளோ பீப்பிள்ஸ் இருக்கிற இந்த மூமெண்ட்டுக்கும் அப்புறம் இந்த ப்ராசஸ்லாம் ஒன்று ஒன்றா சொல்லுவாங்களே, அதெல்லாம் நம்ம டக்குன்னு பண்ண தெரியாதுல்ல. அதனால அது எல்லாத்தையும் பண்ணதுக்கு பக்கத்துலேயே நம்ம ஜிமினா நிற்கிறாரு. இந்த மாதிரி நின்னா ப்ராசஸ் ஒன் பை ஒன்னாக ஸ்டார்ட் ஆகிட்டு இப்போது என்கேஜ்மெண்ட் முடியறதுக்கு 2 பேருமே ரிங்கை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கணும். இப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற அந்த பிளேஸுக்குள்ளே நிறைய பூட்ஸை உண்டாக்கிக்கிட்டு இந்த மாதிரி ஹெவியாக பூட்ஸ் உண்டு. அதாவது ரன் பண்ணபடி ஓடி வந்து எப்படி சவுண்டு கேட்கணும் அந்த மாதிரி ரொம்ப ஹெவியாகவே சவுண்டு கேட்டால் நம்ம சுகா ஜேகோப்பு அந்த ஸ்டேஜில் நிற்கிற லீன்கிறது மாதிரி எல்லாருமே நோட் பண்ணிட்டு இருந்தா இந்த மாதிரி ஜங்குக்கோட பாடி கார்ட்ஸ் அவ்வளோ பேரும் உள்ளே என்ட்ரு ஆகிற மூமெண்ட்டை பட்டுட்டு சுகா ஜேகப்பு ஷாக்கானா ஸ்டேஜில் நின்றவர் லீகெல்லாம் கண்டுக்கல. டக்குன்னு ஸ்டேஜிலேருந்து கீழே இறங்கி ஏன்னா வாரது பென்னில் பன்னி பக்கம் ஸ்டேஜ்லேருந்து வேகமாக கீழே இறங்கி அந்த பாடி கார்ட்ஸ் வர்றாங்கல்ல நேராக ஸ்டேஜுக்கிட்ட இப்படி பாடி கார்ட்ஸ்க்கு வர்ற நம்ம பாடி கார்ட்ஸ்க்கு நடுவில் நம்ம ஜங்குக்கு மார்க் வந்துட்டுருப்பாங்க. இந்த மாதிரி பன்னி ஜங்குக்குள்ளே என்ட்ராகிறத பார்த்துட்டு வேகமாக ரன் பண்ணபடி ஓடி வந்து நம்ம ஜங்குக்கு டைட்டாக ஹேக் பண்ணுறாரு. பன்னி நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் தெரியுமா, நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் தெரியுமா, நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அழுவாரா. அந்த மாதிரி அழுதான் நம்ம ஜங்குக்கிட்ட டைட்டாக ஹேக் பண்ணபடி சரி க்ரை பண்ணாத, ஏன் இந்த அளவுக்கு க்ரை பண்ணுற, எதுக்கு க்ரை பண்ணுற, பன்னி என்ன திங்க் பண்ணுறானோ அதை கண்டிப்பாக செய்வான். இந்த பன்னியை திங்க் பண்ணிட்டானாலே முன்ன வந்து நின்றுவான் அப்படிங்கிற மாதிரி டியரி அப்படியே வெயிட் பண்ணான். இந்த மூமெண்ட்டை பார்த்து நம்ம ஜேகூப் காண்டாகி ஏன் ஜங்குக்கிட்ட இருந்து பிரிக்கிறாரு. எதுக்குடா இந்த பிளேஸ்க்கு வந்த, அதுவும் மாஃபியாவாக வந்துருக்க ஒன்றை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு அட்டாக் பண்ணுற மாதிரி போனால் ஜேகூப் இந்த பிளேஸில் ப்ராப்ளம் பண்ணாத, நம்ம பிரதருக்கு என்கேஜ்மெண்ட், என்ன பண்ணிகிட்ருக்க, ஸ்டேஜுக்கு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜேகோப்பு சுகாவுக்கு நடுவில் இப்போ நிற்கிறாரு. ஜேகோப்புக்கு முன்னாடி ஜங்குக்கு நிற்கிறாரு. இந்த மாதிரி என்ன போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்வாரா. அந்த மாதிரி சொன்னான். நான் சொன்னால் கேட்பல நீ ஜிமீன் வாகனை வந்து கூட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜிமின் அப்படி வந்து டேயோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணப்படி வாட்டை ப்ராப்ளம் பண்ணது ஸ்டேஜுக்கு வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டான். டேயுமே வேறு வழி இல்லாமல் கரெக்டாக ஸ்டேஜில் வந்து நிற்கிறாருன்னுட்டு ஜங்குக்கு நோட் பண்ணால் ஜேகப் அப்படி நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு இங்கே பாரு ஜிகே, இது என் பிரதரோட என்கேஜ்மெண்ட், ப்ராப்ளம் பண்ணாத, ப்ராப்ளம் பண்ணி ஏதாவது பிரச்சனை பண்ண இதே பிளேஸில் உன்னை அரெஸ்ட்லாம் பண்ண மாட்டேன், ஷூட் பண்ணி கில் பண்ணிட்டு போயிடுவேன், ஓகே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகப் இந்த மாதிரி திட்டுனா மார்க்கு கண்டாக்கி என்னடா ஓவராக ஏன் பாசியை மிரட்டுற, இந்த பிளேஸில் ப்ராப்ளம் பண்ண தாண்டா வந்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. மார்க் ஏன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு சொல்லவும் இல்லை பாஸ் உங்களை கில் பண்ணுற அளவுக்கு பேசினான் கில் பண்ணிடுவானோ அப்படிங்கிற மாதிரி சொன்னால் ஜேகோ அப்படியே மார்க்கை பார்த்து மறைப்பாரா. இப்படி மறைச்சா டக்குன்னு நம்ம ஜங்குக்கு பின்னாடி போய் மார்க்கு மறைஞ்சிக்கிறாரு. ஐயோ மறைக்கலாம் செய்கிறான் அப்படிங்கிற மாதிரி இப்படி மறைச்சான். இந்த மாதிரி மார்க் பண்ணுற மூமெண்ட்டை பார்த்து ஜங்குக்கு ஸ்மைல் தான் வருது. இந்த மாதிரி ஸ்மைல் வந்தான் இந்த மாதிரி ஜேகே இந்த பிளேஸ்க்கு என்றான மூமெண்ட்டை பார்த்துட்டு ரொம்ப காண்டாயிட்டான். ஏன்னா அவன் பிளான் பண்ணபடி மேரேஜ் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் தான் நம்ம ஜங்குக்கிட்ட சொல்லையே செய்யணும். அப்போ தான் ஜங்குக் அவன் சொன்ன பிளேஸ், அவன் நினைக்கிற பிளேஸ்க்கு அவன் வருவான் ஜங்குக். அப்போ அவனை கில் பண்ணலாங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருப்பான். ஆனால் நம்ம ஜங்குக்கு தான் என்கேஜ்மெண்ட்டுக்கே என்ட்ராயிட்டாரு. இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு காண்டாகி அவனோட பாடி கார்ட்ஸை அலர்ட் பண்ணுறான். ஏன்னா ஜங்குக்கு ஏதாவது ப்ராப்ளம் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி அந்த ஸ்டேஜை சுற்றி ரவுண்ட் அப் பண்ண வைக்கிறான். இந்த மாதிரி ரவுண்ட் அப் பண்ண வச்சான். இந்த மூமெண்ட்டை ஜேகப்பை நோட் பண்ணிவிட்டு யார்டா நீங்கள் எல்லாரும் ஸ்டேஜ் ஏன்டா சுற்றி நிற்கிறீங்கிற மாதிரி லீயோட பாடி கார்ட்ஸை நோட் பண்ணால் நீங்கள் எதுக்கும் டென்ஷன் ஆக்காதீங்க, இவங்க எல்லாரும் என்னோட பாடி கார்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி லீ சொல்லவும் சுகா இதை கேட்டு செமையாக ஷாக் ஆகுறாரு. ஏன்னா உன்னோட பாடி கார்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஷாக் ஆகி நீ ஒரு பிஸ்னஸ் மேன் தானே, உனக்கு இதுக்கு இவ்வளோ பாடி கார்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணால் எனக்கு எனிமீஸ் அதிகம்ல, அதான் இட்டு நான் பாடி கார்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நோட் பண்ணிவிட்டு டைம் ஆயிடுச்சு ரிங்கு போடு அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். முடியாது பன்னிக்கிட்ட நான் ரிங்கை போட்டு விடுவேன், பன்னி நீ இங்கே வா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கை ஸ்டேஜுக்கு வானுங்கிற மாதிரி கூப்பிடுறது. இந்த மாதிரி கூப்பிட்டேன். ஜங்குக்கு கூப்பிடுற மூமெண்ட்டை பார்த்துட்டு சுகாவும் ஜேகப்பும் ஷாக் ஆனால் ஜிமினா வந்து டேயோட மவுட்டை க்ளோஸ் பண்ணுறாரு. சும்மா இருடா அப்படிங்கிற மாதிரி க்ளோஸ் பண்ணேன். காண்டாகிட்டு ரிங்கை பொடி
ரிங் போட்டுவிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம டே வந்து ஒரு சைல்டு கேரக்டர் தானே, ஃபோர்ஸ் பண்ணுறது நம்ம டேக்கு சுத்தமாக பிடிக்காது. இப்படி ரிங்கு கொடுத்து போடுறா அப்படிங்கிற மாதிரி மிரட்டவும் ரிங்கு தூக்கி எரிஞ்சிடுவார். நீ சொன்ன நான் போட்டுருவேனாடா அப்படிங்கிற மாதிரி இப்படி ரிங்கு தூக்கி எறிவாரா, இந்த மாதிரி எரிஞ்சா என்ன திமிருடா உனக்குங்கிற மாதிரி லீ டேயை ஸ்லாப் பண்ண. இந்த மாதிரி ஸ்லாப் பண்ணதை பார்த்துட்டு டே உனக்கு எவ்வளவு துணிச்சல் இருந்தால் ஏன் டேயை ஸ்லாப் பண்ண மாதிரி நம்ம ஜேகப்பும் சுகாவும் செம்ம காண்டாகும் ஸ்டேஜுக்கிட்ட வேகமாக வந்தான். லீயோட பாடி கார்ட்ஸ் வந்து நம்ம சுகாவையும் ஜேகப்புமே இப்போ அந்த ஸ்டேஜுக்கு போக விட மாட்டேங்கிறாரு. இப்போ ஸ்டேஜில் பக்கத்தில் ஜிமினை தான் நிற்கிறாரு. ஏன் இந்த மாதிரி பண்ண, எதுக்காக அவனை ஸ்லாப் பண்ண, அவன் தான் ஒரு சைல்டுன்னு தெரியுமே, என்னம்மா என் ஹஸ்பண்டுக்கிட்ட பேபி மாதிரி பார்த்துப்பேன், அந்த மாதிரி பார்த்துப்பேன், இந்த மாதிரி பார்த்துப்பேன்ங்கிற மாதிரி பெருசாக பேசினேன், இப்போ இந்த மாதிரி ஸ்லாப் பண்ணுற, இதை நீ பார்த்துக்கிறதா, இதை நீ கேர் காட்டுறதா அப்படிங்கிற மாதிரி கோமத்திட்டு நம் ஜிமினாவே ஸ்லாப் பண்ணுறான். முதல்ல ஸ்டேஜில் இருந்து கீழே இறங்கடா அப்படிங்கிற மாதிரி திட்டுறான். இந்த மாதிரி திட்டுறது பார்த்துட்டு இன்னுமே நம்ம சுகாவுக்கு காண்டாகுது. டே ஜேகப் அப்பவே சொன்னா இந்த என்கேஜ்மெண்ட் பண்ணாத, அது உனக்கு இப்போதைக்கு தேவையில்லைன்ட்டு. நான்டா தப்பு பண்ணிட்டேன். என் பிரதரை முதல்ல விடு, என் பிரதரையும் என் ஒய்ஃபையும் அடித்ததுக்கு உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி கோவமாக நம்ம சுகா கத்துனா. டே இந்த பிளேஸ்லேருந்து உன் பிரதரை மேரேஜ் பண்ணிட்டு போகணுன்டான்ங்க வந்தேன், இந்த பிளேஸ்க்கு அதுக்கு தான் வந்தேன். அப்புறம் ஜேகே உனக்கு எப்போதுமே கிடைக்க மாட்டான். உனக்கு கிடைக்கக்கூடாதுன்னு தான் இந்த பிளேஸ்க்கு என்கேஜ்மெண்ட் பண்ணலான்னு வந்தேன். ஆனால் நீ இங்கேயே வந்து ப்ராப்ளம் பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்கல. அதுக்கு பதிலாக நான் மேரேஜ் பண்ணி இங்கேருந்து கூப்பிட்டு போகிறேன். மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது ஜேகே அப்படிங்கிற மாதிரி ஜேகே பழி வாங்கிறதுக்கு தான் நான் மேரேஜ் பண்ண வந்தேங்கிறத ஓப்பனாகவே பேசிடுவான். இந்த மாதிரி பேசுகிறத கேட்டு நம்ம ஜேக்கப் காண்டாகி நான் தான் அப்போவே சொன்னோம்ல, இவன் பிளான் பண்ணி தான் ஏதோ பண்ணுறான்ட்டு, கேட்க மாட்டே ஹயாங் அப்படிங்கிற மாதிரி சுகாவை பிடிச்சி திட்டுறாரு. திட்டிட்டு நம்ம ஜேகப் தான், நான் ஒரு போலீஸ்மேன், தேவையில்லாமல் என் பிரதர் மேலே கையை வச்ச, அவனை மிரட்டினேன், அவனை அடித்து ஏதாவது பண்ணணும்னு நினச்சேன், அவ்வளவு தான், அங்கே வச்சே ஒன்று நான் கில் பண்ணுவேன். உனக்கும் எனக்கும் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை, எனக்கும் ஜேக்கிக்கும் தான் ப்ராப்ளம். நாங்கள் தான் எங்களோட ப்ராப்ளத்தை டீல் பண்ணிப்போம். அப்புறம் உனக்கு ஒரு ஸ்லாப் வச்சுட்டு போடுன்னு நினைக்கிறேன், ரிங்கை போடு அப்படிங்கிற மாதிரி அந்த கீழே போட்ட ரிங்கை பாடி கார்டு ஒருத்தங்க கொண்டு வந்து கொடுத்துருப்பான். அதை போடணுங்கவும் நம்ம டேக்கே வந்து அப்படி ஹேண்ட்ஸ்லாம் கிட்டு நடுங்கிட்டு அந்த ஸ்லாப் பண்ண மூமெண்ட்டுக்கு பயத்துலேயே லீயோட ஹேண்ட்ஸுக்கு கரெக்டாக ரிங்கு போட வருவாரா, அந்த ஹேண்ட்ஸில் கரெக்டாக ஒரு நைஃபு சொருகுது. இந்த மாதிரி சொருகுனம் இப்படி பீப்புள்ஸ் எல்லாம் நம்ம ஜங்குக் இப்போ கரெக்டாக நைஃப் அவர் தான் தூக்கி போட்டிருப்பாரு. தூக்கி போட்ட வேகத்துக்கும் அந்த பிளேஸ்க்குள்ளே கன்னை ரோல் பண்ணபடி இந்த ஸ்டேஜுக்கு போக விடாமல் லீயோட பாடி கார்ட்ஸ் மிரட்டி வச்சுருக்காங்களா, அதில் ஒரு 5 மெம்பர்ஸை டக்கு ஷூட் பண்ணி கில் பண்ணபடியும் கரெக்டாக லீ கிட்ட வந்து நிற்கவும் லீ அப்படியே அவனோட ஹேண்ட்ஸ்லேருந்து அந்த நைஃபை உருவானா அந்த மாதிரி உருவனம் லீயோட ஹெட்லேயே கரெக்டாக கன்னை வைக்கிறாரு. இப்படி கண்ணை வச்சுட்டு வந்து நிற்கிற ஜேகே பாட்டு லீ ஷாக் ஆனா லீ பக்கத்தில் இருக்க டேயோட ஹேண்ட்ஸை பிடிச்சி க்ளோஸ் ஆகிட்டு, நீ என்னை ஏதாவது பண்ணணும்னு நினச்சிட்ருக்கே, அப்புறம் உன்னோட பிரின்ஸ் உனக்கு கிடைக்கவே மாட்டான், நான் டெத் ஆகிறதுக்கு முன்னாடி உன் டேயும் டெத் ஆகிடுவான் அப்படிங்கிற மாதிரி டேயோட நெக்கில் நைஃபை வைக்கவும் இந்த மூமெண்ட்டை பார்த்து சுகர், ஜிமினா, மார்க்கு, ஜங்குக்கோட பாடி கார்ட்ஸு, ஒயனு எல்லாருமே ஷாக் ஆனால் டேக்குமே செம்ம ஷாக் ஆகுது. இப்படி ஷாக் ஆனால் நம்ம ஜங்குக்கு நக்கலாலேயே பார்த்து சிரிக்கிறாரு. டே பயமுட்டுறியா என்ன? என்னையும் பயமுட்டுறியா? ஜேகேடா, பேபியோட நெக்கில் இருந்து நைஃபை எடு, என் பிரின்சஸ்க்கு சின்னது ஏதாவது ஒன்று ஆச்சுன்னு வச்சுக்கோயேன், உன்னை இந்த பிளேஸில் என்ன மாதிரி கவனிப்பேனே தெரியாது. அவனை விட்டு மூவ் ஆன் ஆகுறியா? இல்லை, அவனை நான் விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்க, என்னை இதே பிளேஸில் நீ கில் பண்ணிடுவ. அதனால கண்டிப்பாக நான் அவனை இருந்து விட மாட்டேன். நான் இங்கேருந்து சேஃபாக வெளியே போகிற வரைக்கும்ட்டே ஏன் கூட தான் இருப்பான். அப்புறம்ட்டே உனக்கு எப்பவும் கிடைக்க மாட்டான்டா அப்படிங்கிற மாதிரி இப்படி பேசினா ஜேக்கப் இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிட்டு, உங்கள் 2 பேருக்குள்ள ஃபைட்டுனா நீங்கள் மட்டும் அடிச்சுக்கங்களாடா, ஏன்டா ஏன் பிரதரை வச்சு ப்ளே பண்ணிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி லீயை பார்த்து கோமா திட்டுவானா. அந்த மாதிரி ஜேக்கப் திட்டுனா, வாயா முட்றா, அப்புறம் ஏன்டா அவன் பிரதர் அவனை லவ் பண்ணால் நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட நெக்கில் நைஃபை வச்சு இப்படி பேசுகிற அந்த மூமெண்ட்டுக்கும் பிளட்டு சொட்ட விழுந்துட்டு இருக்குது மேலே. இந்த மாதிரி விழுந்துட்டு இருந்தா டேக்கு தான் ரொம்ப ஒரு மாதிரியாகி செம்மைய பயத்தில் டீரேஸ்லேயே நிற்கிறாரு. இந்த மாதிரி நிற்கிற மூமெண்ட்டை பார்த்துட்டு
அப்போ நீ நான் சொல்கிறத கேட்க மாட்ட. ஆ சரி ஓகே, எனக்கு நீ இந்த பிளேஸில் டெட் ஆகணும். எவ்வளவு துணிச்சல் இருந்தா நான் லவ் பண்ணுற பர்சன் என்னோட ஃப்ரெண்ட்ஸுன்னு தெரிஞ்சக்கப்புறமும் இந்த பிளேஸ்குள்ள என்றாக்கி நீ அவனை மேரேஜ் பண்ணுற அளவுக்கு திங்க் பண்ணுவேன். மேரேஜ் பண்ணுற அளவுக்கு மட்டுமா திங்க் பண்ண? கில் பண்ணிடுவியா நீ? கில் பண்ணுற அளவுக்கு நான் உன்னை விட்டுருவேனா? என்னடா என்ன பிரதர்ஸ் 2 பேரும் சேர்ந்து என்ன ப்ளே பண்ணி விளாண்டுட்ருக்கீங்களா? ட்ராமா ப்ளே பண்ணி விளாண்டுட்ருக்கீங்களா? ஆக்டிங்கை கண்டுபிடிச்சிட்டோம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் பிரதர் நொன்னே கொஞ்சம் ஷாக் ஆகி யாரை சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே நோட் பண்ணோம். ஏண்டா பிரதர் நொன்னே ரொம்ப ஷாக் ஆகுற? உனக்கு ஒரே ஒரு பிரதர் தானே இருக்கான், அந்த ஜாக் தானே உன்னோட பிரதர் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. அந்த மாதிரி சொல்கிறது கேட்டோம் நம்ம ரொம்ப ஷாக்கில் கொஞ்சம் பயத்தில் யாருக்குமே தெரியாமல் தானே 2 பேருமே பிரதர்ஸாக இருப்பாங்க. அவங்க பிரதர் பாண்டிங்கை வெளியே காட்டாமல் எனிமீஸ் மாதிரி வச்சுருந்துருப்பாங்க. இது எப்படி ஜேகே கண்டுபிடிச்சோங்கிற மாதிரி சொல்லிட்டு ஷாக்காக அப்படியே நம்ம ஜேகே நோட் பண்ணால் நம்ம ஜேகே ஷூட் பண்ணிடுவார். லீயோட ஹெட்டை பாயிண்ட் பண்ணி இப்படி ஷூட் பண்ணுற அந்த மூமெண்ட்டுக்கு டேயோட நெக்கிட்டு இருக்க நைஃபும் டேயோட நெக்கை கட் பண்ணுற மாதிரி அவன் மூவ் ஆன் பண்ணுவான். அந்த மாதிரி மூவ் ஆன் பண்ணான். நம்ம சுகா ஜேகோப்பு ஜிமினாலாம் பயத்தில் கட்டுனா பாஸ் அப்படிங்கிற மாதிரி மார்க்கு நம்ம ஜேகே நோட் பண்ணோம். அந்த நைஃபை நம்ம ஜேகே ஒரு ஹேண்ட்ஸில் கிரிப்பாக பிடிச்சிருக்காரு. டேயோட நெக்கில் கட் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த ஷார்ப்பான பிளேஸ் மட்டுமும் நம்ம ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை தான் இப்படி கட் பண்ணுது. இப்படி கட் பண்ணால் இல்லையா அதே பிளேஸில் டெத் ஆகி கீழே விழுறான்.